வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய படம் தெலுங்குல ரிலீஸ் ஆன ஒரு வெறித்தனமான இன்வெஸ்டிகேஷன் படத்தை கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஊருக்குள்ள தொடர்ச்சியா சில இளம் வயதினர் செத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய பல ட்விஸ்டுகளோட சொல்லியிருக்கக்கூடிய படம் தான் 2025 ரிலீஸ் ஆன கான்ஸ்டபிள் அப்படின்னு சொல்லி ஒரு தெலுங்கு படத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் சக்தி வாய்ஸ் ஓவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹைப் ஆப்ஷனை மறக்காம பண்ணிடுங்க. இப்போ நம்ம படத்தோட கதையை பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நைட் டைம்ல ஒரு பொண்ணு எக்ஸல் ஓட்டிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால். என்னம்மா பாலெல்லாம் ஊத்திட்டியா வந்துட்டியா அப்படின்னு சொல்லி வீட்டுல இருந்து கால் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு அப்பாக்கு உதவி பண்ற விதமா காலேஜ் எல்லாம் போயிட்டு மீதி இருக்கிற நேரத்துல இந்த மாதிரி வீட்டுகளுக்கு பால் சப்ளை பண்ணிட்டு வராங்க. இவங்க பேசிட்டு வச்சதுக்கு அப்புறம் பின்னாடி யாரும் நடந்து போற மாதிரி இந்த பொண்ணு பயப்பட கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் வராங்க. திடீர்னு ஒரு இடத்துல வண்டி இப்ப ஆஃப் ஆகுது. திரும்ப வண்டியை ஸ்டார்ட் பண்ண வண்டி ஒரு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிளம்பலான்னு பார்க்கும்போது முன்னாடி ஒரு மங்கி மாஸ்க் போட்ட ஒருத்தன் இந்த பொண்ணை அடிச்சு அப்படியே ஒரு கார்ல ஏத்தி கடத்திட்டு போறது நமக்கு இங்க காமிக்கும். அடுத்த நாள் காலையில ஹீரோவோட அக்காவை காமிக்கிறாங்க. அக்காவோட வீட்டுக்காரரு பயங்கரமான குடிக்கு அடிமையாயிட்டாரு. எனி டைம் வந்துட்டு சரக்குல இருப்பாரு. பொண்ணு வந்துட்டு காலேஜ் படிச்சுட்டு இருக்கா. அவளுமே வந்துட்டு பயங்கரமா திட்டுவா, எப்ப பாரு குடிச்சிட்டே இருக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லி. இப்ப நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பிட்டு இருக்கும்போது அக்கா பொண்ணு போற வழியில காலேஜ் இறக்கிறேன்னு சொல்லி வண்டியில ஏறிக்கிறாங்க. இப்ப அந்த இடத்துல மாமாக்காரர் இருக்காரு இல்லையா, அவர் எப்பயுமே சரக்கு போறதுக்கு மச்சாங்கிட்ட தான் காசு வாங்குறாரு. இவரு வந்துட்டு தாராளமா செலவு பண்ற ஒரு மனுஷன். ஏன்னா அவர் குடிக்கிறாரு, இவர் கொடுத்து பழகிட்டாரு. இப்ப அடுத்த சீனா வந்துட்டு காலேஜ்ல காமிக்கிறாங்க. எம்எல்ஏ பையன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கான். இவன் வந்துட்டு காலேஜ்ல வந்துட்டு சேட்டை எல்லாம் பண்ணிக்கிட்டு இவன் ஆசைப்படுற பொண்ணுங்க கூட தப்பாவும் நடந்துக்கிறது வழக்கம். இந்த விஷயத்தை வெளியே சொன்னாலும் ஒன்னும் பெருசா கேஸ் ஆக போறது இல்ல. ஏன்னா நான் ஒரு எம்எல்ஏ பையன் அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏவோட பவரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சில்மிஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அங்க அந்த பையனோட ஃப்ரெண்டு வந்து உன்னை பத்தி ஒருத்தன் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான்னு சொன்ன உடனே அவனை போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த பையன் அபி. சோ ஏன்னா நான் வந்துட்டு ஒரு எம்எல்ஏ பையன் அப்படிங்கறத இந்த இடத்துல வந்துட்டு சொல்லிட்டு பெரிய பந்தா காமிச்சிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கேன். அதே இடத்துல ஹீரோவோட அக்கா பொண்ணு கீர்த்தி வராங்க. கீர்த்தியோட ஃப்ரெண்டு திவ்யா இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் வரது அந்த அபிங்கிற பையன் எம்எல்ஏ பையன் பாக்குறான். எம்எல்ஏ பையனுக்கு நம்ம கீர்த்தி மேல ஒரு ஆசை. அதனால கீர்த்தியோட ஃப்ரெண்டு திவ்யாவை கூப்பிட்டு இந்த மாதிரி நான் வந்து கீர்த்தியை லவ் பண்றேன், எங்க மேட்டர் வந்துட்டு நீ தான் கொஞ்சம் எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி இவன் வந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட வந்துட்டு லவ் சொல்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணு இதெல்லாம் என்னால சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போக அடுத்தது வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு டீ குடிக்கலான்னு போகும்போது அங்க வந்துட்டு ஒரு வயசானவர் இருக்காரு. சோ அவரு கூட தான் வந்துட்டு நம்ம ஹீரோ எப்பயுமே ஒரு கம்ஃபர்டபுளா அண்ணன்ற முறையில ஜாலியா பேசிட்டு இருப்பாரு. இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோ இருக்காருல, ஹீரோவா அதே ஸ்டேஷன்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு லேடி கான்ஸ்டபிள் வந்துட்டு லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயமே வந்துட்டு அந்த வயசானவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதே இடத்துல இன்ஸ்பெக்டர் வர்றாரு. நம்ம ஹீரோயினை கூப்பிடுறாங்க. ஹீரோயினை வந்துட்டு பார்க்க ரொம்ப அழகா இருக்காங்க இல்லையா, அந்த ஃபைல் எடு அந்த ஃபைல் எடுன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அந்த பொண்ணு ஃபைல் எடுக்கும்போது தப்பான இடத்துல பார்த்துக்கிட்டே இருப்பாரு. இது வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். இன்ஸ்பெக்டர் வந்துட்டு ஒரு பொம்பளை சோக்கு பிடிச்ச ஆள் அப்படிங்கிறது. அதே நேரத்தில் வந்துட்டு கட் பண்ணா இங்க எம்எல்ஏவை காமிக்கிறாங்க. எம்எல்ஏ வந்துட்டு இந்த இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு எனக்கு வந்துட்டு சாதகமா எல்லாத்தையும் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக சில காசு இதெல்லாம் கொடுத்து இவரோட கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. ஹீரோ கிட்ட அந்த வயசான ஒரு கான்ஸ்டபிள் ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அவரு நீ இந்த மாதிரி அந்த பொண்ணை லவ் பண்றியாடா, அந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் உன்னைய பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்துல நம்ம ஹீரோ காதுல போட உனக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு கேட்க நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பொண்ணை பிடிக்காம இருக்குமா, பிடிக்கும், ஆனா எனக்கு வந்துட்டு கொஞ்சம் வேலை தான் முக்கியம், ஏன்னா இவர் வந்து கொஞ்சம் மேல் இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, படிப்படியே வந்து உயர்ந்த ஒரு எஸ்ஐயாவது ஆகணும் அப்படிங்கிறது ஆசை. சோ இது ஒரு விஷயம் அப்படியே போயிட்டு இருக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டு கொடுக்குறாங்க. படத்தோட ஆரம்பத்துல ஒரு பால்கார பொண்ணு வந்துட்டு கடத்திட்டு போனாங்க இல்லையா, அந்த பொண்ணு இது வரைக்குமே வீடு செல்ல அப்படின்னு சொல்லி இந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம் சொல்லி வந்து பேசிட்டு இருக்கும்போது அதே இடத்துக்கு இன்ஸ்பெக்டர் வராரு. என்ன மேட்டர்னு கேட்கும்போது நடந்த விஷயத்தை பத்தி எல்லாம் பேசுறாங்க. நைட்டு பால் ஊத்தலாம் சொல்லி போன பொண்ணு இது வரைக்குமே வீடு திரும்பல, காணாம போயிட்டாங்க, அதனால மிஸ்ஸிங் கேஸ் கொடுக்கணும் சொல்லி இங்க இருக்கிற பொண்ணு அவங்க அப்பாவும் வந்திருக்காங்க. அக்கா தான் காணாம போயிருக்காங்க சொல்லி தங்கச்சிக்காரு சொல்ல உன் அக்கா எவன் கூடயாவது ஓடி போயிருப்பா, இதெல்லாம் வந்துட்டு பெருசா கம்ப்ளைண்ட்ல எழுத முடியாதுன்னு சொல்லி ரொம்ப கேவலப்படுத்தி அனுப்புறாங்க. இன்ஸ்பெக்டர் போனதுக்கு அப்புறம் நம்ம கான்ஸ்டபிள் இருக்காருல ஹீரோ, இவர் வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஐயா இது பாருங்க மன்னிச்சிருங்க, கிடைக்கலனா திரும்ப வாங்க கம்ப்ளைண்ட் எழுதிக்கலாம்னு சொல்லிட்டு இவர் வந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த ஆள் கொஞ்சம் மனசு வெறுத்து போயிட்டாரு. நான் வந்துட்டு காணாம போயிட்டாங்கன்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க நான் யோசிச்சேன், ஆனா என்னோட தப்பு இனிமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் ஒரு மனசு உடஞ்சு பேசிட்டு போறது ஹீரோக்கு வந்துட்டு கஷ்டமா இருக்கு. நைட்டு சாப்பிடும்போது கூட அக்கா கிட்ட வந்துட்டு நடந்த விஷயத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க அக்காவோட பொண்ணு வந்துட்டு பேசாம இந்த கேஸ் வந்துட்டு நீங்க விசாரிக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது என்னால எதுவுமே பண்ண முடியாது, நான் ஒரு சாதாரண கான்ஸ்டபிள்னு சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா முன்னேறி கண்டிப்பா ஒரு நாள் வந்துட்டு இந்த மாதிரி கேஸ் எல்லாம் நான் க்ளோஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமையா பேசிட்டு இருக்க. அடுத்த நாள் காலையில அக்கா பொண்ணுக்கு நம்ம ஹீரோ ஒரு ஸ்கூட்டர் ஒன்று வாங்கி கொடுத்துருக்காரு. பொண்ணுக்கு பயங்கர சந்தோஷம். காலேஜுக்கு போகும்போது வரும்போது ரொம்ப சிரமப்படுறா இல்லையா, அதனால இந்த ஸ்கூட்டி இருக்கட்டும் போயிட்டு சந்தோஷமா வரட்டும் சொல்லி அக்கா கிட்ட பேசிட்டு இருக்காரு. இதுக்கு ட்ரீட் விதமா வந்துட்டு மாமாக்காரர் கொஞ்சம் காசு வாங்கிக்கிறாரு. அடுத்த சீன் அப்படியே கட் பண்ணா ஒரு மார்க்கெட்ல காமிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோவோட அக்கா பொண்ணும்
மார்க்கெட்ல காய்கறி எல்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது அதே இடத்துல இன்ஸ்பெக்டர் வராரு. ஹீரோவோட அக்கா பொண்ணு சின்ன பொண்ணு படிக்கிற பொண்ணு. ஆனா அந்த பொண்ணு கூட அந்த ராஸ்கல் வந்துட்டு விட்டு வைக்கல. அந்த பொண்ணு வந்துட்டு தப்பான இடத்துல பாக்குறது அந்த பொண்ணு கிட்ட பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கா, வா போ அவ இவ அப்படின்னு சொல்லி பேசும்போது கூட ஹீரோக்கு வந்துட்டு கொஞ்சம் கடுப்பா தான் ஆகுது. அந்த பொண்ணுக்கு கடுப்பாகுது. ஆனா அங்கிருந்து அவன் கிளம்பி போறான். போனதுக்கு அப்புறம் தான் அக்கா பொண்ணு இவன் தான் உங்க இன்ஸ்பெக்டரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்க அதே எல்லாத்தையுமே ஆமான்னு சொல்றாங்க. அடுத்த நாள் காலையில எம்எல்ஏவோட பையனை காமிக்கிறாங்க. எம்எல்ஏ பையனுக்கு வந்துட்டு பர்த்டே வருது. அதனால கொஞ்சம் கச்சேரி இதை வச்சு எல்லாருக்கும் ஒரு பெரிய செலிப்ரேஷன் பண்ணலாம், பார்ட்டி கொடுக்கலான்னு இருக்கேன். உன்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுங்க உன் கூட படிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு சொல்லிடு அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற பையன் கிட்ட சொல்லி அனுப்புறாரு. அதே மாதிரி அந்த பையனும் வந்துட்டு எனக்கு வந்துட்டு பர்த்டே வருது, பார்ட்டி எல்லாம் வைக்கிறோம், உங்களுக்கு தேவையான எல்லா விஷயமே வந்துட்டு அங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற பையன் வந்துட்டு எல்லாத்தையும் இன்வைட் பண்ண அடுத்த நாள் நைட் வந்துட்டு காமிக்கிற பர்த்டே செலிப்ரேஷன் நடக்குது. அங்கதான் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு பாதுகாப்புக்காக இருக்கிறாரு எம்எல்ஏ வீடுன்றதால அதே இடத்துக்கு ஹீரோவோட அக்கா பொண்ணு வராங்க. இதை நம்ம ஹீரோ பாக்குறாங்க. பார்ட்டி எல்லாம் முடிச்சிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போயிடணுமான்னு சொல்லி அக்கா பொண்ணுக்கு அறிவுரை ஒருத்தி அங்க இருந்து உள்ள அனுப்புறாங்க. இப்ப நம்ம அபி அங்க இருக்கிறத காமிக்கிறாங்க. எம்எல்ஏவோட பையன். எம்எல்ஏ பையனுக்கு நம்ம ஹீரோவோட அக்கா பொண்ணு மேல ஒரு ஆசை இருக்குது இல்லையா, கீர்த்தி மேல. அந்த பொண்ணு வந்திருக்கா. வந்த உடனே இவனுக்கு ஒரு சந்தோஷம். அந்த பொண்ணு கிட்ட எப்படியாவது இன்னைக்கு லவ் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை இவன் கரெக்ட் பண்றதுக்கு ஒரு பிளான பண்ணிட்டான். இப்போ பர்த்டே செலிப்ரேஷன் நல்லபடியா நடக்குது. கட்சிக்காரங்களை சந்தோஷப்படுத்துற விதமா பொண்ணுங்களை ஆட விட்டு ஜாலியா இவனுங்க இருக்கானுங்க. அந்த இடத்துல வந்துட்டு கீர்த்தி ரெஸ்ட் ரூம் போகும்போது அந்த பொண்ணு பிடிச்சி கொஞ்சம் பலவந்தப்படுத்துறதுக்காக பார்க்க அந்த பொண்ணு பலார்னு கணத்துல அடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போறா. இது வந்துட்டு அந்த பையனுக்கு அபிக்கு வந்துட்டு மனசை உடஞ்சு போகுது. நான் எத்தனையோ பொண்ணு கிட்ட இந்த மாதிரி பண்ணிருக்கேன். ஆனா ஒரு பொண்ணு கூட இவனை இது வரைக்கும் அடிச்சது கிடையாது. இந்த பொண்ணு தான் கணத்திலே அடிச்சிருக்கலாம். இது வந்துட்டு இவனுக்கு அந்த பொண்ணு மேல பயங்கர வெறி ஆகுது. இன்னொரு பக்கத்துல நம்ம கீர்த்தியை காமிக்கிறாங்க. கீர்த்தி திவ்யா கிட்ட நடந்த விஷயத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு அபி வந்துட்டு என்கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறான். அவனை வந்துட்டு நான் ஒரு ஃப்ரெண்டா தான் நினைச்சேன். ஆனா அவன் இந்த அளவுக்கு கேவலமானவன் தெரியல. இனிமே வந்துட்டு அவங்ககிட்ட எந்த ஒரு பழக்க வழக்கமும் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற பொண்ணை இறக்கி விட்டுட்டு திவ்யா வந்துட்டு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோவோட அக்கா பொண்ணு வந்துட்டு இங்க அப்படியே நடந்து போயிட்டு இருக்க அவளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் போற மாதிரி இவன் பயந்து போறான். ஏடா சொல்லி திரும்பி பார்த்தா எதுவுமே கிடையாது. இந்த பக்கம் திரும்பும் போது அதே ஒரு மங்கி மாஸ்க் போட்ட ஒரு முகமுடி கொள்ளையும் இந்த பொண்ணுமே வந்து கடத்தி கூட்டிட்டு போறத காமிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில ஒரு பையன் வந்துட்டு போன் பேசிட்டே வந்துட்டு இருக்கும்போது இங்க ஒரு டெட் பாடி கிடக்கிறதா சொல்லி பார்த்துட்டு போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. அதே நேரத்தில் ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ நைட் டியூட்டிலாம் முடிச்சுட்டு இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்த உடனே அக்கா வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நேத்துல இருந்து கீர்த்தி வந்துட்டு காணாம பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போறேன்னு சொன்னா அப்படின்னு சொல்லும்போது அங்கதான் நான் பார்த்தனே வீட்டுக்கு வந்திருப்பா, ஒருவேளை ஃப்ரெண்டு கூட வீட்டுக்கு போயிருப்பா, டைம் ஆயிருக்கும் சொல்லிட்டு இரு நான் திவ்யாக்கு கால் பண்ணி கேட்கறேன்னு சொல்லிட்டு ஹீரோ திவ்யாக்கு கால் பண்ணி கேட்க அங்கிள் நான் நேத்து நைட்டே வந்துட்டு அவளை டிராப் பண்ணிட்டேன், அவ வீட்டுக்கு தான் நடந்து வந்துட்டு இருந்தான்னு சொல்லும்போது ஹீரோக்கு ஷாக் ஆகுது. அடுத்தது செகண்ட் லைன்ல ஒரு கால். அந்த காலை அட்டன் பண்ணோன்னே ஒரு இடத்துல ஒரு டெட் பாடி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கால் வந்திருக்கு. அடிச்சு பிடிச்சிட்டு நம்ம ஹீரோ பயந்து போய் பாக்குறாங்க. அங்க அந்த பொண்ணோட முகத்துல வந்துட்டு மங்கி மாஸ்க் தான் போட்டு வச்சிருக்காங்க. அந்த மாஸ்கை ரிமூவ் பண்ணும்போது ஹீரோக்கு ஒரு பயங்கர ஷாக். என்னன்னா ஹீரோவோட அக்கா பொண்ணை யாரோ கொலை பண்ணி போட்டு வச்சிருக்காங்க. கொடூரமான முறையில முகத்தெல்லாம் செதைச்சு வச்சிருக்காங்க. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு பயங்கர ஷாக் ஆகுது இல்லையா, யார் பண்ணிருப்பாங்க சொல்லிட்டு பயங்கர சந்தேகம். ஹீரோக்கு இருக்கிற ஒரே சந்தேகம் தான் இன்ஸ்பெக்டர் தான். ஏன்னா அவன் வந்துட்டு ஹீரோ அக்கா பொண்ணு மேல ஒரு ஆசை வச்சிருந்தான் இல்லையா, ஒருவேளை அவன் இதை ஏதாவது பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம். அதே மாதிரி அக்கா வந்து பார்த்துட்டு ரொம்ப கதறி அழுகிறாங்க, என் பொண்ணு இந்த மாதிரி ஆயிட்டாலும் சொல்லிட்டு அப்பாக்காரரும் பயங்கரமா அழுகிறாரு. யார் இந்த அளவுக்கு கொடூரமான முறையில கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தெரியாம எல்லாரும் அழுதுகிட்டு இருக்க ஹீரோக்கு மனசு உடைஞ்சு போகுது. இறுதி சடங்குலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோவோட மாமா வந்துட்டு என் பொண்ணு எப்படி யாரு கொலை பண்ணானோ அதே மாதிரி அவனுக்கு கொலை பண்ணணும் கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்க ஹீரோக்கு என்ன ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. அடுத்ததா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல அந்த பொண்ணு ரொம்ப பலவந்தப்படுத்தி ரொம்ப கொடூரமான முறையில கொலை பண்ணிருக்காங்க. முகத்தை வந்துட்டு ஒரு ஹீட்டரால வச்சு சுட்டு கொலை பண்ணிருக்காங்க. சோ இந்த அளவுக்கு முகத்தை சிதைக்கணுங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்துட்டு ஒண்ணுமே புரியல. மற்றபடி எந்த ஒரு எவிடன்ஸும் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ண ஒரு பக்காவா பிளான் பண்ணி தான் கொலை பண்ணிருக்கான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. கற்பனை அடுத்தது வெளியே நம்ம ஹீரோ கூட வந்துட்டு அந்த வயசான கான்ஸ்டபிள் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, உங்க அக்கா பொண்ணு வந்துட்டு கடைசியா எங்க இறங்கினா அது யாரை கூட்டு வந்து விட்டாங்க, அவங்கள்ட்ட போயிட்டு ஏதாவது விசாரிச்சோமா ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு இப்ப போறாங்க. அந்த திவ்யா பொண்ணு தான் வந்துட்டு கடைசியா இறக்கி விட்டு அவகிட்ட விசாரிக்கும் போது நேற்று நைட்டு நடந்த விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி எம்எல்ஏ பையன் அபி வந்துட்டு அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடக்க பார்த்தா அதனால நம்ம கீர்த்தி வந்துட்டு அடிச்சுட்டா. சோ அந்த ஒரு வெறியில அவன் ஏதாவது பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காலேஜ்ல வந்துட்டு நிறைய டைம் வந்துட்டு கீர்த்தி கிட்ட லவ் பண்றேன் அந்த பொண்ணு கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு நிறைய தடவை என்கிட்ட வந்து பேசியிருக்கான். ஆனா நான் வந்துட்டு இது ஒன்றும் பெருசா சொல்லிக்கிட்டு கிடையாது. அபி வந்துட்டு கீர்த்தி கிட்ட மட்டும் இந்த மாதிரி நடந்துக்கல, காலேஜ்ல படிக்கக்கூடிய நிறைய பொண்ணுங்க கிட்ட இந்த மாதிரி நடந்திருக்கான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லும் போது இங்க இருக்கிற கான்ஸ்டபிள் இருக்காரு இல்லையா அண்ணன், கண்டிப்பா வந்துட்டு அந்த எம்எல்ஏ பையன் ஏதாவது பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ பையன் வீட்டுல போயிட்டு விசாரிக்கணுங்கிறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் போறாங்க. அந்த இடத்துல போயிட்டு அந்த வயசானவர் வந்து சொல்றாரு, இவரோட அக்கா பொண்ணு தான் வந்துட்டு இறந்துட்டாங்க, யாரோ கொலை பண்ணிட்டாங்க சொல்லி எம்எல்ஏ கிட்ட சொல்லிட்டு இருக்க, எனக்கு தெரிஞ்சவர் தான் இன்ஸ்பெக்டர், உன்னோட கேஸை வந்துட்டு நான் சீக்கிரமா வந்துட்டு விசாரிக்க சொல்றேன், கொலைகாரன் யார் அப்படிங்கறத ஈஸியா கண்டுபிடிச்சலாம், ஒன்னும் கவலைப்படாத, உனக்கு
என்ன ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியும்னு சொல்லி அவர் இப்படி பேசிட்டு இருக்க, நீங்க ஒண்ணு எனக்கு ஆறுதல் சொல்ல வேண்டாம், உங்க பையன் அபி எங்க இருக்கான், அவன் தான் வந்துட்டு ஏதோ பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்றாரு. என் பையன் வந்துட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க மாட்டான், உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் பார்த்தா என்கிட்ட வந்துட்டு சட்டம் பேசுறேன், என் பையன் மேலே பழிய போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. என் பையன் நேற்று நைட்டு வெளியே போனா இன்னும் வீட்டுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் அவங்களும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வயசானவர் தான் கூப்பிட்டு, நீ எம்எல்ஏ கிட்ட வந்துட்டு சண்டை போறதுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது, பேசாம நம்ம எவிடன்ஸை வந்துட்டு கலெக்ட் பண்ணுவோம், எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்தா அவனை கண்டிப்பா வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இது ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. அந்த பையன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. அடுத்ததான் வந்துட்டு ஒரு குப்பை கிடங்க ஒண்ணு காமிக்கிறாங்க. அங்க வந்துட்டு ஜேசிபி ஆபரேட்டர் குப்பையெல்லாம் வாரி போட்டுட்டு இருக்கு. அங்க வந்துட்டு ஒரு டெட் பாடி இருக்கு, தொங்குறத அப்படியே காமிக்கிறாங்க. அடுத்த நிமிஷம் போலீஸ்க்கு கால் பறக்குது. போலீஸ்காரங்க இங்க வந்து பாக்குறாங்க, ஒரு டெட் பாடி ஒண்ணு அப்படியே தலையில அந்த ஜேசிபில மாட்டிட்டு தொங்கிட்டு இருக்கு. அதுவும் சேம் பேட்டர்ன்ல இது வரைக்கும் நடந்த கொலை மாதிரியே மங்கி ஒரு மாஸ்க் போட்டு அந்த கொலை யாரோ பண்ணிருக்காங்க. அந்த மாஸ்கை ரிமூவ் பண்ணும்போது தான் இங்க நம்ம போலீஸ்காருக்கு ஒரு ஷாக். என்னன்னாக்கா அங்க இருக்கிறது வேற யாருமே கிடையாது, எம்எல்ஏவோட பையன் அபி தான் அங்க இறந்து போய் கிடக்குறான். அடுத்த நிமிஷம் அந்த வயசான கான்ஸ்டபிள் நம்ம ஹீரோக்கு கால் பண்ண ஹீரோ வந்து பாக்குறாரு. இவரை யாரு கொலை பண்ணாங்க அப்படிங்கறது தெரியாம அவர் முழிச்சிட்டு இருக்க. ஆனா இந்த வயசான கான்ஸ்டபிள் இருக்காரு இல்லையா, அவருக்கு வந்துட்டு ஒரு சந்தேகம் இருக்கு. அதை கேட்டுறாரு, ஒருவேளை உங்க அக்கா பொண்ணை வந்து ஏதாவது பண்ணிருப்பான்னு சொல்லி கான்ல ஏதாவது கொலை பண்ணிட்டே அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல நான் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு. அடுத்த நாள் ஃபாரன்சிக்கலா வந்துட்டு எல்லா எவிடன்ஸும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே இடத்துக்கு வந்துட்டு எம்எல்ஏ வராரு. எம்எல்ஏ நம்ம ஹீரோவோட சட்டையை பிடிச்சி, என் பையன் தான் இதை பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு நீ ஏன் என் பையனை கொலை பண்ணிட்டல, உடனே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டை பிடிச்சி கேட்டு இருக்கா. அதே இடத்துல வந்துட்டு இன்ஸ்பெக்டர், சார் இவர் ஏன் சார் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி வந்துட்டு என் பையன் மேல சந்தேகப்பட்டு எங்க வீட்டுல இருந்து விசாரிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை எம்எல்ஏ போட அடுத்த நிமிஷம் போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. ஹீரோவை பிடிச்சி இன்ஸ்பெக்டர் பயங்கரமா திட்டாரு, ஒன்னு எவன்டா போயிட்டு விசாரிக்க சொன்னா, நாங்களே எதுக்கடா இருக்கோம்னு சொல்லிட்டு இவரு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காரு. அடுத்த நிமிஷம் ஹீரோக்கு இது வந்துட்டு பயங்கர கடுப்பாகுது. அவர் வந்துட்டு பயங்கரமா டென்ஷன்ல உட்கார்ந்து இருக்கும் போது இவர் வந்துட்டு இந்த வயசான கான்ஸ்டபிள் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு இது ஏதோ தனியால் பண்ற மாதிரி தெரியல, ஏதோ ஒரு சில கேங்கா வந்துட்டு செய்யற மாதிரி தான் எனக்கு நோவ தெரியுது. ஏன்னா இது வரைக்கும் நடக்கிற கொலை எல்லாம் ஒரே பட்டல்ல ஒரே மாதிரி இருக்கு, போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்லயும் அதுதான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் அப்படியே போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு இந்த கேஸை பத்தி விசாரிச்சுட்டு இருக்காரு. விசாரிச்சதுல ஒரு பாய் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர்கிட்ட போயிட்டு இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறாரு. ஏன்னா அபியோட ஃப்ரெண்ட் அவன் தான், அவனையுமே வந்துட்டு இப்ப காணாம வீட்டுக்கே வந்து 2-3 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை வந்துட்டு இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க. அந்த பையனை ஏதாவது கண்டுபிடிச்சா ஏதாவது க்ளூ கிடைக்குன்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் அப்படியே தேடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்துல லேடி போலீஸ் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஒரு க்ளூ கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இந்த பசங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஒரு இடத்துல வந்துட்டு கஞ்சா அடிக்கிறது வழக்கம், ஸோ அந்த இடத்துல அவனுக்கு இருக்கிறதா சொல்லி இடத்தோட லொகேஷனும் வந்துட்டு சொல்லி அனுப்புறாங்க. அந்த இடத்துல நம்ம வயசானவரும் ஹீரோ வந்துட்டு போயிட்டு பார்க்க அங்க எல்லா பசங்களும் போலீஸ் வரதை பார்த்து தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை எல்லாத்தையும் பிடிக்கலான்னு பார்த்தா அவனுங்க கல் எடுத்து நம்ம ஹீரோவை அடிச்சுட்டு தப்பிச்சு எல்லாமே ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோக்கு பயங்கரமான அடி. ஸோ அந்த அடியோட அப்படியே வீட்டுக்கு வந்து உட்காந்துருக்காரு சோகத்துல. அடுத்த நாள் காலையில வந்து பார்த்தா மரத்துல வந்துட்டு ஒருத்தன் தூக்கு மாட்டி இறந்து போயிருக்கிறான். இது வந்துட்டு சூசைடே கிடையாது, இது வந்துட்டு திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு கொலை. அதுவும் சாதாரணமா பண்ணல, இதுக்கு முன்னாடி நடந்த அதே மங்கி மாஸ்க் சேம் அதே பேட்டர்ன் ஒரே மாதிரி கொலையை போட்டு வச்சிருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம அந்த காணாம போன பாயோட பையன் தான் வந்துட்டு இவன். ஸோ அவர் வந்துட்டு பயங்கரமா கதை எழுதுறாரு. இப்போ இந்த கேஸ் வந்துட்டு பல சிக்கல்ல இருக்குது. இது வந்துட்டு நம்ம ஹீரோ டீம் எல்லாமே வந்து பேசிட்டு இருக்க. இது வந்துட்டு யாரோ திட்டமிட்டு செய்யறாங்க, ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த பசங்க இறந்து போனாங்க இல்லையா, இது ஒட்டுமொத்த பேருமே வந்துட்டு காலேஜில் படிக்கக்கூடிய பசங்க. இந்த காலேஜில் படிக்கக்கூடிய பசங்க தான் வந்துட்டு தொடர்ச்சியா இறந்து போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் வந்துட்டு அந்த வயசானவர் சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த நிமிஷம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நைட் டைம்ல காமிக்கிறாங்க. ஹீரோக்கு வந்துட்டு ஒரு போன் கால், ஹீரோயின் தான் கால் பண்ணிருக்காங்க. இது மாதிரி வந்துட்டு ரோட்ல வந்துட்டு ஒருத்தன் மங்கி மாஸ்க் போட்டு நடந்து போயிட்டு இருக்கான். அவனை வந்துட்டு நான் பார்த்து சீக்கிரம் கிளம்புவான்னு சொல்லுவேன். அவனை ஒரு வழியா போலீஸ்காரங்க லாக் அவுட் பண்ணி பிடிக்கிறாங்க. அவன் வந்துட்டு தப்பிச்சு ஒரு இடத்துக்கு கரும்பு காட்டு பக்கம் ஓட அதே இடத்துல மாஸ்க் போட்டுட்டு நிறைய பேர் அங்க இருக்கிறது நமக்கு இங்க காமிக்கிறாங்க. ஹீரோவை பார்த்தோன்னே ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக வர அதே இடத்துல அவனுக்கு எல்லாத்தையுமே அடிச்சு தும்சம் செய்யறாரு. ஆனா அவனுங்க அங்க இருந்து தப்பிச்சு போறாங்க. அதே இடத்துல மாஸ்க் போட்டுட்டு ஒருத்தன் போயிருப்பான். சோ அவன் வந்துட்டு மாட்டிக்கிட்டான். சோ அவனை பிடிச்சி கஸ்டடியில வச்சு பயங்கரமா அடிச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீதான் அந்த கொலையெல்லாம் பண்றியாடா, எதுக்குடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மாஸ்க ரிமூவ் பண்ணி பார்த்தா அவன் வந்துட்டு இதே ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு மனநல பாதிக்கப்பட்ட ஒரு நபர். சோ அவரை வந்துட்டு யாரோ வேணும்னே இந்த மாதிரி மாஸ்க போட்டு அனுப்பி இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் ஒருத்தர் சொல்றாரு. ஹீரோக்கு இதுவரைக்கும் இந்த கேஸ்ல என்ன நடக்குதுன்னு புரியல. அடுத்த நாள் காலையில வந்துட்டு ஒரு இடத்துல நீர்நிலை பகுதியில் ஏதோ ஒரு விஷயம் மிதக்குதுன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் பண்ணிருக்காங்க. போலீஸ்காரங்க வந்துட்டு இங்க விசாரிக்கும் போது அந்த இடத்துல கிரேன் ஆபரேட்டர் வச்சு எடுக்கும் போது ஒரு எக்ஸலோட ஒரு பொண்ணு இறந்து போய் கிடக்கிறது நமக்கு காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு படத்தோட ஆரம்பத்துல காமிச்ச அந்த பால் வியாபாரியோட பொண்ணு. சோ அந்த பொண்ணு காணாம போயிருந்தாங்களே, இப்ப அவங்களோட டெட் பாடி சடலமா கிடைச்சிருக்கு. அந்த பொண்ணு தூக்கும் போது அந்த பொண்ணோட கழுத்துல இருந்து ஒரு செயின் கீழே விழுகிறதையும் நம்ம ஹீரோ வந்துட்டு நோட் பண்றாரு. அதுக்கப்புறம் அந்த டெட் பாடி வந்துட்டு எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிச்ச ஆரம்பிக்கும் போதும் இந்த பொண்ணு காணாம போய் பல நாள் ஆகுது. பெத்தவங்க வந்துட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த கம்ப்ளைண்ட் கூட எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல போட்டு கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுமே வந்துட்டு காலேஜ்ல படிக்கக்கூடிய
இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. மேல் இடத்துல இருந்து இன்ஸ்பெக்டருக்கு போன் மேல போன், நீ வந்துட்டு அந்த கேஸ் அப்பவே வந்துட்டு விசாரிச்சிருந்தனா இந்த மாதிரி நடந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. இந்த கொலையுமே வந்துட்டு அதே மங்கி மாஸ்க் அதே பேட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு கொலை அப்படிங்கறத இங்க இருக்கிற நம்ம ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல சொல்றாங்க. ஹீரோ வந்துட்டு அந்த பொண்ணோட வீட்டுல போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு போலீஸ்னாலே அவங்களுக்கு பிடிக்காம போச்சு இல்லையா, என் பொண்ணு வந்துட்டு அன்னைக்கே காணாம போச்சுன்னு சொல்லி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், அன்னைக்கு வந்துட்டு நீங்க விசாரிச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி வருத்தப்பட, எங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்லாம் தேவைப்படுது, இனிமேல் வந்துட்டு எந்த பொண்ணுக்கும் இந்த மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் கேட்குறோம், உங்க பொண்ணு வந்துட்டு எங்கெங்கெல்லாம் போனாங்க, அவங்க யார் கூட அதிகமான பழக்க வழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு வந்துட்டு பெருசா எங்கேயும் போறது கிடையாது, ஆனா ஒரு பரதநாட்டியம் ஆடுறதுக்காக ஒரு இடத்துக்கு போவாங்களாம். சோ அந்த இடத்துக்கு போயிட்டு விசாரிக்கிறாங்க. அந்த பொண்ணு நல்லா தான் வந்துட்டு இருந்தா போயிட்டு இருந்தா, பெருசா வந்துட்டு சந்தேகப்படுற மாதிரிலாம் யாருமே கிடையாது அப்படிங்கிற விஷயத்த அவங்களும் சொல்லி அனுப்புறாங்க. இப்ப ஹீரோ அடுத்ததா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சொல்லி கடைசியா அந்த பொண்ணு வந்துட்டு எங்க இருந்து கால் பண்ணாலும் அந்த லொகேஷன் எல்லாம் ஒரு பக்கம் ட்ரேஸ் பண்ணி பாக்குறாங்க. ட்ரேஸ் பண்ண அதே இடத்துல போயிட்டு உட்காந்துருக்காரு, ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. அப்ப நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அந்த பொண்ணு கிரேன் ஆபரேட்டர் வச்சு தூக்கும் போது அந்த பொண்ணோட கழுத்துல இருந்து ஒரு செயின் வந்துட்டு கீழே விழுந்ததை பாக்குறாரு. அந்த பெத்த அப்பா அம்மா கிட்ட வந்துட்டு விசாரிக்கும் போது அந்த பொண்ணு கிட்ட இருந்த எல்லா பொருளுமே வந்துட்டு அந்த பொண்ணு கிட்ட தான் இருந்திருக்கு. ஏன்னா நகை பணத்துக்காக ஏதாவது இந்த மாதிரி கிட்னாப் பண்ணி கொலை பண்ணி போட்டாங்களான்னு சொல்லிட்டு ஹீரோ விசாரிச்சதுல அந்த மாதிரி வந்துட்டு எதுவுமே கிடைக்கல. அவ போட்டிருந்த நகை எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டா இருந்திருக்குன்னு சொல்லும் போது ஹீரோக்கு வந்துட்டு ஒரு சந்தேகம், அப்ப விழுந்த நகை யார்தோடது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அந்த நேரத்தில் வந்துட்டு அதே ஏரி பகுதியில் போயிட்டு குதிக்கிறாரு. நேரா போயிட்டு அதெல்லாம் தேடி பார்க்கறாரு. ஒரு வழி அந்த செயின் வந்துட்டு அது கிடைச்சிருக்கு. அந்த செயினை ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் இங்க வந்துட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு பயங்கர ட்விஸ்ட். அதே மாதிரி இன்னொரு பக்கத்துல அந்த கில்லரை நமக்கு இங்க காமிக்கிறாங்க. அதே மங்கி மாஸ்க போட்டுக்கிட்டு இங்க ஒரு பொண்ணு கடத்திட்டு வந்து வச்சிருக்கான். இப்ப ஃபேஸ வந்துட்டு ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க நமக்கே ஒரு கதி கலங்குற ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இதுவரைக்கும் இந்த நடந்த கொலைகள் எல்லாத்துக்குமே காரணம் பண்ணது இந்த வயசான கான்ஸ்டபிள் இருக்கா இல்லையா, அவரு தாங்க. எடடா இது இப்படி பண்ணிட்டானுங்களா அப்படி சொல்லி நமக்கே ஒரு மாதிரி இருக்கு இல்லையா. இப்ப அதே மாதிரி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோக்கு வந்துட்டு ஒரு செயின் கிடைச்சது. அந்த செயினை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல வந்துட்டு இந்த கான்ஸ்டபிளோட இந்த வயசானவரோட போட்டோ இருக்குது. பக்கத்துல வந்துட்டு ஏதோ ஒரு பொண்ணு போட்டோ இருக்குது. அது கொஞ்சம் அழிஞ்ச மாதிரி இருக்குது. சோ இப்பதான் நம்ம ஹீரோக்கு புரியுது, அப்ப இது வரைக்கும் நடந்த கொலைகள் எல்லாத்துக்குமே காரணம் இந்த வயசானவர் தான் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாரு. இன்னொன்னுனாக்கா இந்த வயசானவர் நிறைய தடவை நம்ம ஹீரோவை குழப்பி விட்டுருப்பாரு. ஒரு மனநல பாதிக்கப்பட்டவனுக்கு மாஸ்க போட்டு அனுப்புறது ஒருவேளை இவரா தான் இருக்கும் அப்படிங்கறதையும் கெஸ் பண்றாரு. வாண்டடா வந்துட்டு எம்எல்ஏ கிட்ட விசாரிக்கணும் போயிட்டு சிக்க வச்சது இவர் தான் அப்படிங்கறத கெஸ் பண்றாரு. இன்னொன்னுனா ஒரு தடவை வந்துட்டு இந்த மாஸ்க் எல்லாம் போட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வந்திருப்பாங்க. அது எல்லாமே இவரோட செட்டப்பா தான் இருக்கும். சோ இப்போ நம்ம ஹீரோ கெஸ் பண்ணி அதே இடத்துக்கு போகும்போது இந்த வயசானவர் எதையோ எடுத்துக்கிட்டு ஒரு ரூமுக்குள்ள போறத பாக்குறாரு. ஹீரோ பின்னாடியே போக ஒரு வழியா ரூமுக்குள்ள நம்ம வயசானவர் நம்ம ஹீரோ பிடிச்சு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறான். இவங்க ரெண்டு பேருக்குள்ள மாத்தி மாத்தி பயங்கர சண்டை நடக்குது. அதே இடத்துல தான் அந்த பொண்ணை கடத்தி வச்சிருக்கிறதையும் காமிக்கிறாங்க. சோ அந்த பொண்ணு பயந்துட்டு இருக்க, சோ இவர் ஒரு வழியா அந்த வயசானவரை அடிச்சு தும்சம் பண்ணலாம்னு பார்க்கும் போது அதே இடத்துல வந்துட்டு பின்னாடி யாரோ கத்தியால குத்துற மாதிரி தெரியுது. யாரான்னு பார்த்தா இங்க வந்துட்டு ஒரு பொண்ணு. இந்த பொண்ணு வந்துட்டு இந்த வயசானவரோட பொண்ணு தாங்க. சோ இந்த பொண்ணை வந்துட்டு நம்ம ஹீரோ அடிச்சு தள்ளி விட்டுறாரு. தள்ளி விட்டதுக்கு அப்புறம் அந்த வயசானவர் பிடிச்சு எதுக்காக இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது அவன் சில உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஹீரோவை இப்ப கத்தியால குத்துனா அந்த பொண்ணு தான் நம்ம வயசானவரோட கான்ஸ்டபிளோட பொண்ணு. சோ இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே பாசமா இருந்திருப்பாங்க. அம்மா கிடையாதுங்கிறதுக்காக இந்த ஆள் வந்துட்டு தான் பொண்ணு ரொம்பவே பார்த்து பார்த்து வளர்த்துட்டு இருப்பாரு. சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுவாரு. நிலால கூட பொக்க இருக்கு, ஆனா என் முகத்துல ஒரு பொக்க கூட இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தான் பெரிய அழகி அப்படிங்கிற அளவுக்கு பேசிட்டு இருக்கோம். சோ அதனால வந்துட்டு ரொம்ப மேக்கப் பண்ணிட்டு பார்க்க ரொம்ப அழகா இந்த அபி இருக்கா இல்லையா, அவன் கூட இந்த பொண்ணு கொஞ்சம் நெருங்கி பழகி இருப்பாங்க. ரெண்டு பேரும் லவ் பண்ணிருப்பாங்க. கொஞ்சம் அப்படி இப்படி எல்லாம் இருந்திருக்கிறது வழக்கம். பரதநாட்டிய கிளாஸ்க்கெல்லாம் அடிக்கடி போறது வழக்கம். இப்படி இந்த பொண்ணு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்க, அப்பதான் இந்த பொண்ணு வந்துட்டு அப்பாக்கு வந்துட்டு ஒரு கிஃப்ட் கொடுத்திருப்பா. அதுதான் அந்த செயின். அதுல ஒரு பக்கம் அவங்க அப்பாவோட போட்டோ இந்த பொண்ணோட போட்டோ போட்டு இது வந்துட்டு உங்க கழுத்துல எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கழுத்துல மாட்டி விட்டுருப்பாங்க. இப்படி ஒரு பக்கம் அபியை லவ் பண்ணிட்டு இப்படி உங்க வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருந்தது. ஒரு நாள் வந்துட்டு தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் பார்த்தா முகத்துல வந்துட்டு ஏதோ ஒரு சின்னதா வந்துட்டு கட்டி மாதிரி பரவ ஆரம்பிச்சிருக்கு. அந்த கட்டி உடஞ்சு புண்ணா மாறி இருக்கு. இது வந்துட்டு சாதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. அப்ப இந்த கான்ஸ்டபிளுக்கு ஒரு ஷாக்கு. இது வந்துட்டு என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. இது வந்துட்டு ஒரு பரவக்கூடிய ஒரு நோய் மாதிரி இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நாளடைவில் அந்த பொண்ணோட முகம் செதஞ்சி ஒரு மாதிரி ஆயிருக்கு. காலேஜ் போகும்போது வரும்போது ஷால் எல்லாம் முகத்துல கட்டிட்டு தான் போயிருக்காங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லி கூட படிக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்களும் ஓபன் பண்ணி பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு நடந்திருக்கிறத பார்த்து அவங்கள முகம் சொல்லிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பக்கத்துல உட்காரும் போது கூட யாரும் பக்கத்துல உட்கார்றது இல்ல. தண்ணி குடிக்கும் போது இவ குடிச்ச கிளாஸ்ல யாரும் குடிக்கிறது கிடையாது. பரதநாட்டியம் ஆடும்போது கூட பக்கத்துல நின்று ஆடுறது கிடையாதுன்னு இவளோட முகம் நாளடைவில் ஒரு பக்கம் பாதி ஃபுல்லாவே வந்துட்டு செதஞ்சிருச்சு. அதே மாதிரி இந்த பொண்ணு வந்துட்டு ஆசையா காதலிச்சா இல்லையா எம்எல்ஏட பையன் அபி. சோ அவங்கிட்ட பேசலாம்னு போனா கூட அவமே வந்து ரொம்பவே அவாய்ட் பண்றான். ஏன்டா வந்துட்டு என்ன அவாய்ட் பண்ற, என்ன வந்துட்டு எவ்வளவு லவ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இனிமே வந்துட்டு நம்ம லவ் எல்லாம் பண்ண தேவையில்ல, உன் மூஞ்சிய பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிடும்போது கூட படிக்கிற பொண்ணுங்க எல்லாமே சாப்பாடை கொமட்டி கொமட்டி வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இவளோட முகத்தை பார்த்து. இதனால வந்துட்டு இந்த பொண்ணுக்கு ரொம்பவே
மனசு உடைஞ்சு போகுது. தான் கூட இருந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களுமே இன்னைக்கு அவாய்ட் பண்ணிட்டு தனித்தனியா நம்மளை பார்த்து கேவலமா பேசுறாங்களே பாக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு வந்துட்டு மனசு உடைஞ்சு போயிட்டு வீட்டுல இருக்க எல்லா பொருளையும் உடைச்சிட்டு அப்பா இல்லாத நேரமா பார்த்து சூசைட் பண்ணலான்னு போகும்போது அப்பா வந்துட்டு அப்பாக்காரர் சரியான நேரத்தை வந்து காப்பாத்துறாரு. இந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிட்டா, மனநலமே பாதிக்கப்பட்டுருச்சு. என்னால வந்துட்டு நிம்மதியா இருக்க முடியல, என்ன சாக விடுங்கன்னு சொல்லும்போது சாப்பாடு கூட நிறைய சாப்பிட்றது கிடையாது. கூட படிக்கிற பசங்க எல்லாமே வந்துட்டு எனக்கு கிண்டல் பண்றாங்க, எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு, அவங்க எல்லாத்தையுமே கொலை பண்ணணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இந்த பொண்ணு பிளான் பண்ண ஆரம்பிக்கும். இந்த கொலை வந்துட்டு நீங்க பண்றீங்களா இல்ல நான் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி அப்பா கார்ட்ட கேட்க தான் பொண்ணு சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் பொண்ணை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது அந்த கூட படிச்ச பசங்க தான். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு வியாதியை வந்துட்டு சரியாகுதுன்ற ஒரு தைரியத்தை கொடுக்காம ரொம்பவே கேவலப்படுத்தி கிண்டல் பண்ணி பேசினதால அப்பாக்காரரும் தான் பொண்ணு கூட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி தான் கூட படிச்ச யாரெல்லாம் கிண்டல் பண்ணாங்களோ ஒவ்வொருத்தவங்களா வந்துட்டு கடத்தி இந்த பொண்ணுகிட்ட கூட்டு வந்து இந்த பொண்ணு கையாலே அந்த பசங்களை கொடூரமான முறையில முகத்தெல்லாம் செதைச்சு கொலை பண்ணி போட்டு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு இவங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அது வந்துட்டு இந்த பொண்ணுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இப்படிதான் வந்து இந்த வயசானவர் கடத்திட்டு வர்றது, இந்த பொண்ணு கொலை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலரா வந்துட்டு நடந்துகிட்டே இருந்திருக்குது. இது வரைக்கும் நடந்த கொலைகள் எல்லாமே இவங்களோட காலேஜ்ல இந்த பொண்ணுக்கு ஃப்ரெண்டா இருந்தவங்க தான். சோ ஹீரோவோட அக்கா பொண்ணுல இருந்து எல்லாத்தையுமே அபில இருந்து கொலை பண்ணது எல்லாமே இந்த பொண்ணு தான். சோ இன்னும் ஒருத்தவங்க மட்டும் தான் பாக்கி இருக்காங்க, அது இந்த பொண்ணு திவ்யா. சோ இவளையும் கொலை பண்ணிட்டேனாக்கா என் பொண்ணுக்கு நிரந்தர சந்தோஷம், உன்னை வந்துட்டு டைவர்ட் பண்றதுக்காக நான் நிறைய தடவை பிளான் பண்ணேன், ஆனா நீ எப்படியோ கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. அந்த செயின் கூட எப்படி அந்த பொண்ணு கழுத்துக்கு போயிருக்கணும். இந்த வயசானவர் அந்த பொண்ணை கடத்தி கொலை பண்ணிட்டு தூக்கி தண்ணியில போடும்போது இவரோட கழுத்துல இருந்த செயின் அந்த பொண்ணு மேல உருவிக்கு கீழே விழுந்திருக்கும். இன்னைக்கு அந்த செயின் தான் வந்து நம்ம ஹீரோக்கு ஒரு க்ளூவா மறைஞ்சிருக்கு. கடைசி வந்துட்டு இப்ப இந்த பொண்ணு இருக்கா இல்லையா, இந்த பொண்ணுமே வந்துட்டு திரும்ப கண் முழிச்சு நம்ம ஹீரோவை கொலை பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு பெரிய கடப்பாறை எடுத்துட்டு வந்து குத்தலான்னு வருவாரு. ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல நவந்து போனவனே அந்த கடப்பாறை நம்ம வயசான கான்ஸ்டபிள் வயிற்றுல சொருகிடுது. தான் கண்ணு முன்னாலே தானே தன் கையால தான் அப்பாவை கொலை பண்ணிட்டேன்னு சொல்லி இந்த பொண்ணு அப்படியே கதறி அழுக அடுத்ததா கொண்டு போய் நம்ம ஹீரோ ஒரு மனநல காப்பகத்துல வந்துட்டு விட்டுறாரு. இப்ப அந்த பொண்ணு சந்தோஷமா சாப்பிட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. பொதுவாக வந்துட்டு கொலை பண்ணிட்டு தான் சாப்பிடுவா, அதுல வந்துட்டு இவளுக்கு ஒரு சந்தோஷம். இப்ப தான் அப்பாவை கொலை பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்கா. அந்த அளவுக்கு இவளோட மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த படத்தோட ஸ்டோரியை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வைங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில சந்திப்போம். தேங்க்யூ.